பிரதமர் மோடி எடுக்கும் ஹை ரிஸ்க் உற்றுநோக்கும் உலக நாடுகள். கீவ் நகரில் மோடி என்ட்ரி. மோடி தி பாஸ். பின்வாங்கிய ரஷ்யா. உக்ரைன் ரஷ்ய நாடுகளுக்கு இடையே 2 ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடந்து வருகிறது. இந்த போரில் இரு நாடுகளை சேர்ந்து 35,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 25,000க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்துள்ளனர். இரு நாடுகளுக்கு இடையே மூண்டுள்ள போரினால் உலக நாடுகளிடையே பதற்றம் இருந்து கொண்டே வருகிறது. பல உலக நாடுகளின் தலைவர்கள் தலையிட்டு போரை நிறுத்துமாறு கூறியும் இரு நாடுகளும் மாறி மாறி குண்டுமழையை பொழிந்து கொண்டேதான் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில்தான் போலந்தில் இருந்து ரயில் போர்ஸ் 1 ரயில் மூலம் 10 மணி நேரத்திற்கு மேலாக பயணம் மேற்கொண்டு பிரதமர் மோடி உக்ரைன் சென்றுள்ளார். போர் தொடங்கிய பிறகு முதல் முறையாக பிரதமர் மோடி உக்ரைன் சென்றிருப்பது உலக நாடுகளின் பார்வையை பெற்றிருக்கு. கடந்த மாதம் தான் ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவுக்கு பிரதமர் மோடி சென்று வந்தார். இந்த சந்திப்பிற்கு அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தின. இந்த சூழலில்தான் பிரதமர் மோடி இப்போது உக்ரைனுக்கு சென்றுள்ளார். கடந்த 1991ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு நமது நாட்டின் பிரதமர் ஒருவர் உக்ரைன் நாட்டிற்கு செல்வது இதுவே முதல் முறையாகும். பிரதமர் மோடி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் பல ஆண்டுகளாக தொடரும் நிலையில் அதை அமைதியான முறையில் தீர்ப்பது குறித்தும் இதற்கான முன்னெடுப்பு குறித்தும் ஜெலன்ஸ்கி பிரதமர் மோடி பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யா சென்று வந்த 6 வாரத்திற்குள் பிரதமர் உக்ரைன் சென்றிருப்பதால் போரை நிறுத்துவது உறுதிதான் என்று உலக நாடுகள் நம்புகின்றன. பிரதமர் மோடி உக்ரைன் சென்றுள்ள நிலையில் கீவ் நகரில் ரஷ்யா தனது தாக்குதலை நிறுத்தியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் நாடுகளுக்கு இடையிலான போரை நிறுத்துவதற்காக பிரதமர் மோடி பல்வேறு ரிஸ்குகளை எடுத்துள்ளது தெரிய வந்துள்ளது. அதாவது வழக்கமாக விமானத்தில் பயணிக்கும் பிரதமர் மோடி உக்ரைனுக்கு 10 மணி நேரத்திற்கும் கூடுதலாக பயணித்து சென்றிருப்பதும் போருக்கு மத்தியில் உக்ரைனுக்கு சென்றிருப்பதும் மிகப்பெரிய ரிஸ்காக பார்க்கப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க அவர் பயணித்த ரயில் குறித்து சுவாரஸ்ய தகவல் வெளியாகியுள்ளது. போர்ஸ் 1 எனும் ரயிலில் இருக்கும் பாதுகாப்பு வசதிகள் உச்சக்கட்ட தொழில்நுட்பம் வேற லெவலில் அனைவரையும் ஆச்சரியப்படுத்துகிறது. உலக அளவில் அதிக சொகுசு வசதிகள் கொண்ட ரயிலாக போர்ஸ் 1 கருதப்படுகிறது. இந்த ரயிலில் பயணிக்கும் முக்கிய விவிஐபிக்களுக்கு பாதுகாப்பாக சிறப்பு பயிற்சிகள் பெற்ற காவலர்கள் குழு ஒன்று பிரத்யேகமாக இருக்கும். பயணத்தின் போது வெளியில் இருந்து ஏதேனும் சவால் நிறைந்த ஆபத்துகள் நேர்கிறதா என்பதை இந்த பாதுகாவலர் குழு உன்னிப்பாக கவனித்துக் கொண்டே இருக்கும். ரயிலில் மிக பிரம்மாண்ட திரை கொண்ட தொலைக்காட்சி, உயரக சோஃபாக்கள், கலந்துரையாடுவதற்கு என்றே பிரத்யேக கூடம், படுக்கை அறை என சிறப்பு வசதிகள் உள்ளன. போர்ஸ் 1 ரயிலில் பிரதமர் மோடிக்கு முன்பாக அமெரிக்க அதிபர் ஜோ பிடன், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், ஜெர்மனி பிரதமர் ஷோல்ஸ் ஆகியோர் உக்ரைன் சென்றுள்ளனர். சுற்றுலா பயணிகளுக்கு என்றே 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ரயில் உருவாக்கப்பட்டது. அதன் பின்னர் போர்க்கள பூமியாக உக்ரைன் நாடு மாறியுள்ள நிலையில் அங்கு விவிஐபிக்கள் செல்வதற்காக பயன்படுத்தப்படும் ரயிலாக மாறிவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.